வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்ச் மாதத்துக்கான ராசி பலன். கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாதம் 193 டிகிரியில் சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் 52%, கிட்டத்தட்ட 152% ராகுவோட சாராம்சம் வாங்கி துலா ராசியில தாங்க இந்த மாதம் பிறக்க போகுது. இதுல இந்த மாசத்துல எந்த விதமான மாற்றங்கள் வரப்போகுது, குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கு, குழந்தைங்களுக்கான படிப்பு ஸ்தான பலத்துல எப்படி இருக்க போறாங்க, புத்திர பாகியம் சந்தான விருத்திக்கான பலன் எந்த அளவுக்கு இருக்க போகுது, படிப்பு சார்ந்த விஷயங்கள், முன்னேற்றம், வெளிநாடு பயணங்கள் எப்படி இருக்க போகுது, வேலை வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு எப்படி இருக்க போகுது, திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இல்லை அடுத்த கட்ட பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க இதுக்கான நேர காலங்கள் எப்படி அமைய போகுது, இல்லை பெற்றவங்க இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்க குழந்தைங்களுக்காக எப்படி நேர காலங்கள் பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த மாசத்துல ரொம்ப டீட்டெயில்டா தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துக்கு பயிற்சி ஆக போறாங்கிறது பார்த்துடலாம். இந்த மாசத்துல ஃபர்ஸ்ட் பயிற்சி 8ஆம் தேதி மார்ச் மாதம் புதன் சுக்கரன் 2 பேருமே பயிற்சி ஆக போறாங்க. அப்ப மகரத்துல இருந்து சுக்கரன் கும்பத்துக்கு வர போறாரு. அங்க இருக்கக்கூடிய புதன் மீனத்துக்கு பயிற்சி ஆக போறாரு. அதே மாசத்துல 15ஆம் தேதி கும்பத்துல இருக்கக்கூடிய சூரியன் பார்த்தோம்னா மீனத்துக்கு பயிற்சி ஆக போறாருங்க. ரொம்ப ரேரா காம்பினேஷன் அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா செவ்வாயும் சனியும் ஆதிபதி. இவங்க 2 பேருமே பார்த்தோம்னா இந்த மாசம் 16ஆம் தேதி 2 பேரும் சந்திக்க இருக்கிறாங்க. அப்ப மகரத்துல இருந்து கும்பத்துக்கு செவ்வாய் பயிற்சியாக உட்கார போறாருங்க. இதே மாசத்துல கடைசியில பார்த்தோம்னா புதன் சீக்கிரம் பயிற்சி ஆயிடுவார் இல்லைங்களா. அவர் பார்த்தோம்னா 27ஆம் தேதி கடைசியில மீனத்துல இருந்து மேஷத்துக்கு பயிற்சியாக உட்கார இருக்க போறாரு. இப்ப இந்த மாதிரி பயிற்சியானால நம்ம எவ்விதமான மாற்றங்கள் வரப்போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு எவ்விதமான அமைவுகள் பாதக பலன் கொடுக்க போதா இல்லை நல்ல பலன் கொடுக்க போகுதான்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்டா பார்க்கலாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் புதுவிதமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறப்ப என்ன ஆயிரும்னா அடுத்த வீடியோஸ் நான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு போடுறது பார்த்தோம்னா முன்னாடியே போட்டுருவேன். ஆனால் நீங்களா சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் பார்க்க முடியுமே தவிர்த்து தானாக நோட்டிஃபிகேஷன் வராது. அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் அமுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா தொடர்ந்து உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு கிடைக்கும். அதனால டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ரெண்டாவது நம்ம கோச்சார பலன்கள் ஒரு மாதமும் தெளிவாக நம்ம சொல்லிட்டு இருக்க பார்த்தோம்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்குறப்ப தான் ஒரு சில மாற்றங்கள் எப்படி வருது, மாதம் என்ன விதமான நம்மளுக்கு மாற்றங்கள் வரப்போகுதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். எப்பயாச்சும் ஒரு ட்ரிப் கோச்சார பலன் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா தெளிவுரை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியாதுங்க. அதனால கோச்சார பலன் தெளிவா நான் மாசம் எப்படி இருக்க போகுது தொடர்ந்து நான் வீடியோ பார்க்கணும்னு நினைச்ச சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து விடாம பார்த்துட்டு வாங்க. எல்லா விதமான டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். மீனராசி கிட்டத்தட்ட நம்மளுக்கு இப்போ 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. இந்த 7.5 சனி ஆரம்பிச்சது இல்லாமல் 12 இடத்துல நம்மளோட ராசிக்கு 12 சனி உட்காந்துருக்கிறாரு. அந்த சனி உட்காந்துருக்கனாலேயே நம்மளுக்கு பல விதமான சனி தோஷத்தை உற்பத்தி பண்ணி கொடுத்து புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பாதகத்தை கொடுக்கக்கூடிய டைமா இருக்கும். இதுலயே பார்த்தோம்னா ஒரு சுப நிகழ்வுகள் சுபஸ்தான பலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையக்கூடிய ஒரு டைம் தான் நான் ஏற்கனவே அந்த 7.5 சனியில் சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. இந்த 7.5 சனியில் பார்த்தோம்னா ஒரு வீடு கட்டுறது, சொத்து பத்து வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள், இதுக்கான விஷயத்துக்கான சாதகக்கூறுகள் இதெல்லாம் அமையக்கூடிய ஒரு மாதமாக தான் எல்லா மாதமும் இந்த சனியோட இந்த சனி 7.5 சனி ஆரம்பிச்ச ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்ப உங்களோட வீட்டு அதிபதியான குரு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்ப 2ல உட்கார்ந்துருக்கனாலையும் நம்மளுக்கு குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஒரு விதமான சப்போர்ட் அமைஞ்சிட்டு இருக்கனால இந்த சனி பிரச்சனைகள் நம்மளுக்கு பெரிய விதமான பாதகத்தை ஏற்படுத்தலை. அதே மாதிரியே நம்மளோட ராசி அதிபதியான குணாவசிகள் பார்த்தோம்னா யாருக்கும் எடுத்தங்கத்தோ பிரச்சனைக்கோ வம்பு தும்புக்கோ சிரமத்துக்கோ அணைக்கக்கூடிய வாய்ப்போ இல்லை எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு ராசியாவோ இல்லைங்க. அப்படி இல்லாதனால பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த 7.5 சனி பெரிய விதமான பாதிப்பை இப்போதைக்கு கிடையாதுன்னு சொல்லுது. அப்ப உங்களோட ராசி அதிபதியான குரு நல்ல வலிமையில உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் உட்கார்ந்துருக்கிற ஸ்தான பலத்தான செவ்வாய் இந்த மாசத்துல பயிற்சி ஆக போறாரு. இவரு எங்க இருக்கிறாருன்னா 11ஆம் இட லாபஸ்தானத்துல இருந்து 12ஆம் இடத்துல வர போறாரு விரைய பாதத்துல. அப்ப அங்க உட்காந்துற சுக்கரனும் ஆகட்டும் செவ்வாகட்டும் இவங்க 2 பேருமே அங்க மாறி உட்கார்றதுனால இன்னைக்கு விரயம் அப்படின்னு சொல்றது நான் ஏன்டா ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வலிமையில போகுங்க இந்த மார்ச் மாசத்துல. அப்போ ஒரு சுப நிகழ்வுகள் செய்ய போறோம். அது ஒரு லாங் டைம் ப்ராசஸ். ரொம்ப நாளா பார்த்தோம்னா ஒரு கம்மியா ஒரு சின்ன வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா எதுக்கு தொட்டோம் எதுக்கு இவ்வளவு விரயங்கள் ஆகுது அப்படிங்கிற சூழலை அமைச்சு கொடுக்க ஒரு மாசமா மார்ச் மாசம் அமையும்.
அதே மாதிரி உங்களுக்கு வந்து 7ஆம் வீட்டு அதிபதியான புதன் வந்து உங்க ராசியிலே வந்து உட்கார போறாருங்க. உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதியாகவும் 7ஆம் வீட்டு அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் வந்து உங்களோட ராசியில வந்து உட்கார போறாரு. அவரும் ஒரு நீச்சமான வலிமையில உட்கார போறாரு. அவர் வந்து பார்த்தோம்னா ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு விவசாயம் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, இல்லை ஆடு மாடு, இல்லை லேண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ப்ராப்ளங்கள், இல்லை வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்நுண்ணியம் கெடுபாடுகள் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இல்லை பிரிஞ்சு வாழ்றதுக்கான சூழ்நிலை. அப்போ வந்து ஒரு வேலைக்காக வெளியூர் போற மாதிரி இருக்குங்க, அதனால ஃபேமிலியை விட்டு விலகி இருக்கிற மாதிரி இருக்கு, சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து பார்த்தோம்னா சண்டை சச்சரவு இல்லாமல் விலகி இருக்கிறேன், ஓகே, அக்செப்டபிள். ஆனால் அதுவே நான் ஃபேமிலியோட இருக்கிறேன், ஏதாச்சும் ஒரு சிரமங்கள் வரப்போகுது, கஷ்டங்கள் வரப்போகுது, 2 பேத்துக்கு வாக்குவாதங்கள் நடக்க போகுது, அவங்க என்னடா அவங்க பேசுறது என்னால் கேட்க முடியல, அவங்க கிட்ட என்னால் ரொம்ப நாள் வந்து இருக்க முடியல, அதனால நான் கொஞ்சம் வெளியில ஃப்ரீயா மைண்ட் ரிலாக்ஸேஷன் பண்றதுக்கு கொஞ்சம் வெளியூர் போலான் இருக்கிறேன், வெளிநாடு பயணங்கள் போலான் இருக்கிறேன், அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் தாங்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். அதே மாதிரியே நம்ம இருப்பு இடத்துல ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறோம், இல்லை ஒரு ஆடு மாடு வச்சிருக்கிறோம், அது உங்களுக்கு எதனாச்சும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு, அதை என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது, வித்தரலான் இருக்கிறேன் அப்படிங்கிற சூழலுக்குள்ள போறதுக்கான ஒரு சமயமா அமையும். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா குறுகிய ஒரு நேர காலங்கள் மட்டும்தான் சொல்லுவேன், கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு மட்டும். அப்போ அந்த புதன் வந்து பார்த்தோம்னா 8ஆம் தேதி பயிற்சியா உங்க ராசிக்கு உட்கார போறாரு. அதே புதன் வந்து பார்த்தோம்னா அந்த மாசத்துல 27ஆம் தேதி எல்லாம் பயிற்சி ஆயிட போறாரு. அப்போ அந்த 20 நாட்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து கட்டுக்கோப்போ ரொம்ப பாதுகாப்பா இருந்துகிட்டோம்னாவே போதுமான விஷயங்கள் சொல்லுவோம். அப்போ அந்த விதமான டைம் மீறி அடுத்தது வரக்கூடிய மாத காலகட்டங்கள் ரொம்ப அருமையான ஒரு மாதமா அமையும். இப்போ இந்த 7.5 சனி ஆரம்பிச்சாலும் பெரிய விதமான பாதிப்புக்கு போகாம ஓரளவுக்கு சுமூகமா முடியறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையும். படிக்கிற பசங்க அப்படின்னு சொல்றப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு படிக்கிற விஷயத்துல ஒரு சில தாமதங்கள் ஆகிறதுக்கு எவ்வளவு படிக்கிற பசங்களா இருந்தாலும் இந்த விதமான அந்த 20 நாள்ல வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் டிவியேஷன்ஸ் ஆகிறதுக்கு, மார்க் குறையறதுக்கான வாய்ப்பு, எக்ஸாம் சார்ந்த விஷயம் அட்டன் பண்றப்ப ஏதாச்சும் ஒன்று ஞாபக மருந்துகள் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் செயல்படும். அப்போ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா ஒரு பக்குவமா செயல்படக்கூடிய ஒரு மாதம்னு சொல்றப்ப இந்த மார்ச் மாசம் சொல்லணும். செய்யக்கூடிய விஷயத்த ப்ராப்பரா தெளிவா கிளீனா செய்யக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லணும். அப்போ எந்த விதமான மால் ப்ராக்டிக்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கும் போகாம தெளிவா படிச்சு என்ன இருக்கோ அதை மட்டும் செய்யக்கூடிய ஒரு மாதமா அமையுங்க. ஏன்னா எந்த விஷயத்துக்கும் போகக்கூடாது, அது ஒரு அட்வைசபிள் கிடையாது. இருந்தாலும் அப்படி என்ன செய்றீங்கன்னா அஃபெக்ட் ஆகிறது டைரக்டா அஃபெக்ட் ஆவீங்க. அப்போ மேற்கொண்டு ஒரு வளர்ச்சிக்கோ இல்லை மேற்கொண்டு படிக்கிறதுக்கான சூழலோ அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் அமையாது. அப்போ வந்து படிப்பு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் டிவியேஷன்ஸ் இருக்கு, இதுக்கு பரவாயில்ல, ஒரு 20 நாள் போயிட்டு போகுது, அதுக்கப்புறம் நல்ல மார்க் வாங்கிடலாம், அதுக்காக நம்ம வேற ஏதாச்சும் ஒரு முடிவுகள் சார்ந்த விஷயத்துக்கு போகக்கூடாது. அப்ப இந்த மாதமும் ஒரு நல்ல மாதமா அமைஞ்சு உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சீர்திருத்தப்படுத்தி கொடுத்து குடும்ப சூழ்நிலையான ஒற்றுமை வந்து உங்களால ஓரளவுக்கு நற்பலனை ஏற்படுத்தி பிரிவினைகளுக்கு காரணமா இல்லாம நம்மளா வந்து ஒரு முடிவுகள் எடுத்து வெளியில போறது, டைம் ஸ்பெண்ட் பண்றது, தனியா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னாவே குடும்ப ரீதியான சூழல்லையும் சரி, நீங்க இருக்கக்கூடிய இடத்துலையும் சரி, ஒரு வில்லங்கங்கள் ஏற்படாம, பிரச்சனைகள் ஏற்படாம, உங்களோட அமைதியான சுயரூபத்துக்கான விஷயங்களுக்கு யார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்காம சுபஸ்தான பலனா இந்த மாதம் அமைஞ்சிருங்க. அப்படி இல்லை, நம்ம இருக்கிற இடத்துலயே இருந்து இருக்கிறது எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறப்ப ஒரு சில விஷயங்கள்ல நம்ம பின்தங்குற மாதிரியும் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் சண்டை சச்சரவு பண்ணிக்கிறதுக்கான சூழலும் அமையும். இது மட்டும் இல்லாம நல்லபடியா அமையறதுக்கு இந்த மார்ச் மாசமும் உங்களுக்கு நல்ல விதமா அமைய என்னோட வாழ்த்துக்கள்.